அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அனைவருக்கும் இஸ்லாமிய புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹிஜ்ரி 1447 ஆண்டினுடைய துவக்கத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த ஆண்டை பரக்கத் நிறைந்த ஆண்டாக, செல்வம் நிறைந்த ஆண்டாக, அனைத்து விதமான பாவத்தை விட்டும் தவிர்ந்திருக்கக்கூடிய ஆண்டாக அல்லாஹ் ஆக்குவானாக. அல்லாஹு தாலா திருக்குர்ஆனில் 3 விதமான ஹிஜ்ரத் குறித்து பேசுவதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உடல் ரீதியான ஹிஜ்ரத், நாவு ரீதியான ஹிஜ்ரத், உள்ளம் ரீதியான ஹிஜ்ரத். ஃபதஹ மக்காவிற்கு பிறகு ஹிஜ்ரத் இல்லை என்று சொன்னாலும் உள்ளை ரீதியான, நாவு ரீதியான, உடல் ரீதியான ஹிஜ்ரத் இருக்கிறது என்பதாக திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மலாஜி, மனைவி கணவனுக்கு கட்டுப்படவில்லை, கணவனின் பேச்சை கேட்கவில்லை என்று சொன்னால் முதலாவதாக உபதேசம் செய்ய வேண்டும். உபதேசம் செய்தும் கேட்கவில்லை என்று சொன்னால் படுக்கையை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள். ஹிஜ்ரத் என்று சொன்னால் தவிர்ந்து கொள்ளுதல், விட்டு விடுதல், தவிர்ந்து கொள்ளுதல் என்ற அர்த்தம். அப்படித்தான் படுக்கையை விட்டு தவிர்ந்து கொள்கிற போது மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பவளாக மாறுவாள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இரண்டாவதாக நாவு ரீதியான ஹிஜ்ரத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய கூட்டத்தினர்கள் இந்த திருக்குர்ஆனை வெறுக்கக்கூடியதாக ஆக்கிவிட்டார்கள், வெறுத்து விட்டார்கள். பல பேர் திருக்குர்ஆன் ஓத தெரிந்தும் ஓதுவதில்லை. பல நபர்களுக்கு திருக்குர்ஆன் ஓத வேண்டும் என்கிற ஆசை, கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை கூட இல்லை. எனவே திருக்குர்ஆன் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு இறக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருக்குர்ஆனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அதன் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும் என்கிற ஆசை இன்றைக்கு பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு இல்லை என்பதுதான் கவலைக்குரிய செய்தி. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா 3வது ஹிஜ்ரத்தை சொல்லி காட்டுகிறான். வஹ்ஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா, அழகான முறையில் தவிர்ந்து கொள்ளுங்கள். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் பேசுகிறான். வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர், நீங்கள் பாவத்தை விட்டு, நஜீஸை விட்டு, அசுத்தத்தை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறான். எனவே இப்படி 3 ரீதியான ஹிஜ்ரத் இருக்கிறது என்பதை திருக்குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஃபதஹ் மக்காவிற்கு பிறகு ஹிஜ்ரத் இல்லை என்று சொன்னாலும் இது போன்ற ஹிஜ்ரத் இருக்கிறது என்பதை திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹுக்கு எதையெல்லாம் பிடிக்காதோ, வெறுக்கத்தக்க காரியமாக இருக்குமோ அப்படிப்பட்ட அனைத்து காரியத்தை விட்டும் இந்த ஆண்டில் இருந்து நாம் அனைவரும் தவிர்ந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா அதற்கு உதவி புரிவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுக்கு பிடிக்காது விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட அல்லாஹுக்கு பிடிக்காத காரியத்தை விட்டு தவிர்ந்து கொள்வதற்கு அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தாவா.